السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ. ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்பதற்கு முன் இந்த துஆவை ஓதி அந்த நாளை ஆரம்பம் செய்வோம். நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்குவான். அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். அதிலே குகைவாசிகள் ஓதிய மிக முக்கியமான ஒரு துஆ இருக்கின்றது. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நம்முடைய காரியங்கள் சீராகுவதற்கு இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பான். அதே போன்று இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அல் குர்ஆன் கூறக்கூடிய துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். என்ன துஆ என்றால், குகைவாசிகள் ஓதிய துஆ. ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதோ வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. எங்கள் இறைவனே, உன் அருளை எங்களுக்கு அளிப்பாயாக. நீ எங்களுக்காக எங்கள் காரியங்களை ஒழுங்குபடுத்தி விடுவாயாக என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். எந்த அளவுக்கு அதிகமாக இந்த துஆக்களை ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்களை சீராக்குவான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.